அஸ்ஸலாமு அலைக்கும். ரமலான் சீரீஸில் இன்றைக்கி டே 5. இன்றைக்கி சஹர் அண்ட் இஃப்தாரோட குட்டி விளாக் பார்த்துடலாமா? ஸோ இன்றைக்கி நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, சஹருக்கு முருங்கைக்காய் சாம்பார், அதுக்கப்புறம் ரைஸ், அதுக்கப்புறம் தயிர், இது 3 தான். ஸோ இதுக்கு இந்த முருங்கைக்காய் சாம்பார் நான் நைட்டே வச்சுட்டேன். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு ரைஸ் மட்டும் வச்சுக்கிட்டேன். ஆனால் மார்னிங் எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் எந்திரிக்கும் போது சரியான மழை. கிளைமேட் டே டைம்லாம் ஃபுல்லாக சரியான வெயிலாக தான் இருந்துச்சு. ஆனால் எப்படி கரெக்டாக அந்த நைட் டைம் மழை வந்துச்சுனே தெரில, சரியான மழை. அது மழை வந்தோடனே கரண்ட்டும் போயிடுச்சு. ஸோ அந்த கரண்ட்டு போனதோடவே சஹரையும் முடிச்சுட்டு நாங்கள் தூங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம டே ரொட்டீன் எல்லாம் முடிச்சுட்டு இஃப்தாருக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி இஃப்தாருக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, கடையில் போய் இந்த ரோஸ் எசன்ஸும் அதுக்கப்புறம் இந்த பைனாப்பிள் எசன்ஸும் வாங்கிட்டு வந்தோம். ஸோ பைனாப்பிள் எசன்ஸ் வச்சு சிம்பிளாக ஜூஸ் பண்ணிவிட்டு ரோஸ் எசன்ஸ், அதுக்கப்புறம் ரோஜா குல்கந்து, மில்க் மேட் அதெல்லாம் போட்டு ஜிகர்தண்டா மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வீட்லேயே கேபேஜ் இருக்குல்ல, முட்டைக்கோஸ், அதை வச்சு பக்கோடா மாதிரி ஃப்ரை பண்ணியிருந்தேன். உண்மையில சொன்னால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வேலை என்னமோ சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சிக்கன் பஃப்ஸு, வடை, போண்டா பஜ்ஜி இதெல்லாம் கடையில் வாங்கிட்டோம். அப்புறம் வாட்டர்மெலன் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதையும் அறுத்து வச்சு இன்றைக்கி இஃப்தாரை இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணோம். உங்களோட இஃப்தார் எப்படி போச்சுன்னு கமெண்ட்